குரோதியாண்டே வருக வருக, குரோதியாண்டே வருக வருக, கோடி இன்பம் தருக தருக, கோடி இன்பம் தருக தருக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஓம் கம் கணபதே நம. ஓம் சாம் சௌம் சரவண பவாய நம. ஆதித்யாதி நவகிரக தேவதாபியோ நம. ஹ்ரீம் நம சிவாய நம. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் நவநீத குருக்கள் பேசுகிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருஷம் இந்த ஏப்ரல் 14 அதை கொண்டாட போகிறோம் இல்லையா? அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனுடைய பலாபலன்கள் என்ன, இந்த குரோதி வருஷம் பிறக்கிறதுனால இந்த உலகத்துக்கு ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போய் கிடைக்கட்டும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம். பொதுவாக குரோதி வருஷம் அப்படின்னு பேரை பார்த்தாலே பயமாக இருக்க சார், குரோதிங்கிறதுக்கு அப்படின்னு பார்த்து எல்லோரும், அதோடு இல்லாமல் பார்த்துட்டு அந்த பலாபலங்களை பார்த்துட்டு ரொம்ப பேர் அரண்டு போயிட்டாங்க. குரோதிங்கிறது ரொம்ப பயமாக இருக்குது, அது பஞ்சாங்கத்திலேயே கூட இந்த வருஷம் ரொம்ப குரோதியாக இருக்கும், இந்த வருஷம் ரொம்ப எல்லோரும் கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு போட்டிருக்கேன் சார் அப்படின்பாங்க. அது முதல்ல நம்ம பார்ப்போமே. குரோதி வருஷம் என்ன போட்டிருக்கான்னு கேட்டால், குரோதி வருஷத்தில் மிகுந்த குரோதங்களை கொண்ட வருஷமாக விளங்கும், நாடெங்கும் கொள்ளையர்கள் இது மாதிரி தொந்தரவு பண்ணுவாங்க, திருடர்கள் பயம் உண்டு அப்படியெல்லாம் போட்டிருப்போம் பஞ்சாங்கத்தில் பார்த்து எல்லாம் தோணும். அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, இதுக்கெல்லாம் பரிகாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதலையும் பார்க்கணும் நம்ம. அதோடு நம்ம இந்த வருஷத்தில் அந்த நவகிரகத்தில் உள்ள ராஜா மந்திரிகள் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அந்த போர்ட்ஃபோலியோஸ் போட்டிருக்காங்க இல்லையா, குரோதி வருஷ நவநாயகர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜா, அதாவது இந்த ஆண்டுக்கு ராஜாவாக இருக்க போகிறது யாருன்னு கேட்டால் செவ்வாய் பகவான். செவ்வாய் வந்தாலே தெரியும் எல்லாருக்கும் கோப தாபங்களை ஏற்படுத்துவார். அதே நேரத்தில் கொஞ்சம் வறட்சியை கூட ஏற்படுத்தலாம், நீர்நிலை தீ விபத்துக்கள் இது மாதிரிலாம் கூட ஏற்பட வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் எல்லாரும் அந்த அடுப்பு பற்ற வைக்கிறவங்க வீட்டில் தாய்மார்கள்லாம் கவனமாக இருக்கணும். பக்கத்தில் எதுவுமே அதாவது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபோனை கொண்டு பக்கத்தில் வச்சுக்கிறது, மற்றபடி அந்த ஸ்பிரிட்டை பக்கத்தில் வச்சுக்கிறது, இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. தயவு செஞ்சு எதுக்குமே சேஃப்டியாக இருந்தங்க. பஞ்சாங்கத்தில் அப்படி போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எளிதில் தீப்பற்றக்கூடிய எதையுமே அடுப்பு பக்கத்துலேயோ மற்ற விளக்கு பக்கத்துலேயோ வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா, சனீஸ்வர பகவான் மந்திரியாக இருக்கார். அதனால் மக்களுக்கு அளவான மழைகள் நிச்சயமாக கிடைக்கும். தான் ஒரு மந்திரிங்கிற முறையில் சனீஸ்வர பகவான் நல்லதே செய்வார். தர்மத்துக்கு நிலைநாட்டக்கூடியவர் அவர். அர்காதிபதிங்கிற மழை குறைவாக இருக்குது சனீஸ்வரமான ஒரு சில நேரங்களில் அப்படின்னா விலைவாசிகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உண்டு. அப்புறம் செவ்வாய் சஸ்யாதிபதியாகவும் இருக்கின்றார். அதனால் அவர் பூமிக்காரகம் தானே, அதனால் அந்த பயிர்கள் எல்லாம் அதிகமாக விளையிறதுக்கும் நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பயிர்களில் தீ படுறதுக்கும் வாய்ப்புகள், ஏன்னா அவர் செவ்வாய் தீக்காரகன் இல்லையா, அதுலேயும் படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் சேனாதிபதியாக சனீஸ்வரவானே வர்றாரு. அதனால் எள்ளு எண்ணெய் உற்பத்தி எல்லாம் அவருடைய ப்ராடக்டில் அது அதிகரிக்கும். பொதுமக்கள் தொழிலாளர் போராட்டம் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரசாதிபதிங்கிறது குரு பகவான். அதனால் மஞ்சள் கரும்பு விளைச்சல் அதெல்லாம் நல்ல திரவியங்கள்லாம் நல்ல விலை குறையும், மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய அபிப்பிராயம். அதே மாதிரி தங்கம் ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கும் விலையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பணப்பழக்கமாக அதிகமாக இருக்கும், குரு நல்ல ரசாதிபதியாக இருக்கிறதுனால. தானியாதிபதியாக சந்திரன் இருக்கார். அதனால் அளவான மழை பெய்யும். அரிசி கொஞ்சம் நல்ல ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அரிசியுடைய விளைச்சல் சுபிட்சம் அதிகரிக்கும். அப்புறம் மேகாதிபதியாக சனீஸ்வரன் இருக்கார். அதாவது தேவை நேரத்தில் மழை பெய்யாமல் தேவை நேரங்களில் மழை பெய்யுங்கிறது மாதிரி ஒரு இது உண்டு. அதாவது இன்னொன்று கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால இரவு நேரங்களில் அதிகமான மழை பெய்யவும் வாய்ப்பு உண்டு. சில விஷயங்கள் அவர் கரெக்டாக பண்ணுவார் சனீஸ்வர பகவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நிரசாதிபதியாகவும் இருக்கார். செவ்வாய் பவழம், சகப்பு நிற ரத்தினங்கள் இது மாதிரி எல்லாமே நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி செவ்வாய் கோவப்படாமல் இருக்கணும். ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும். வியாபாரத்தில் கோவப்படணும், குடும்பத்தில் கோவப்படணும். கோபத்தை மாத்திரம் கட்டுப்படுத்திக்கணும். சரி ஐயா, இதுக்கெல்லாம் என்னங்க பரிகாரம்? இந்த குரோதி வருஷத்தில் எல்லாரும் குரோதத்தை விடணும், கோபத்தை விடணும். கோபத்தை விடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, சில பரிகாரங்களை நம்ம பார்ப்போம். அதாவது இந்த குரோதி வருஷத்தில் குரோதத்தை விடணும்னா கோபத்தாபங்களை விட்டுறணும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பண்ணுற போது சில முன் கோபங்கள் எல்லாருக்குமே வரும். இந்த முன் கோபத்தினால பாதி குடும்பங்கள் பாதிக்கப்படும், வியாபாரம் பாதிக்கப்படும். அதனால் ரொம்ப
இடைஞ்சல்லாம் வரும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடிய மட்டும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நல்லா தியானம் பண்ணி, ஏன்னா செவ்வாயை அடக்கக்கூடியவர் முருகன் தான். அதுவும் அவரை ராஜ அலங்கார கோரமாக வச்சு பாருங்கள். பழனியில் பார்த்தீங்கன்னா ராஜ அலங்கார முருகன் இருப்பார். வெளியில் எங்கேயுமே ராஜ அலங்கார முருகன் இருந்தால் அவரை வச்சு வணங்கிட்டு வாங்க. இந்த வருஷம் பூரா ராஜ அலங்கார முருகனை கும்பிட்டுவாங்க. இந்த குரோதி வருஷத்தில் இருக்கக்கூடிய குரோதங்கள் எல்லாமே போயிடும். இந்த கோபத்தை குறைச்சி நாட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம முருகப்பெருமான் தான். ஏன்னா செவ்வாய் ராஜாவாக இருக்காந்தார் இல்லையா, செவ்வாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் நம்ம முருகன் தான். அதனால் செவ்வாயினுடைய அனுகிரகம் கிடைக்கணுன்னா முருகனுடைய அனுகிரகம் கிடைச்சாலே போகிறோம். செவ்வாய் சாந்தமாயிடுவார். அப்போ செவ்வாய்க்கிழமை எல்லாரும் கூடிய மட்டும் மௌன விரதம் மாதிரி இருந்துக்கலாம். குறைஞ்ச பேசும், மௌன விரதம் இருக்க முடியாட்டாலும் தேவையற்ற பேச்சுக்களை செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நம்ம பேச வேண்டாமே. அது மாதிரி செவ்வாயினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் பெறுவதற்கு நம்ம அன்றைக்கி சைவமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. முருகப்பெருமானுக்கு சிகப்பு அரளியினால் மாலை கட்டி போடலாம். ரெண்டாவது சிகப்பு வஸ்திரங்கள் வாங்கி சாத்தலாம் முருகனுக்கு. இந்த மாதிரி முருகனுக்கு சிறப்பு ராஜ அலங்காரம் செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணி, உங்கள் ஊரில் முருகன் இருக்காரா, போய் ராஜ அலங்காரம் பண்ணி உங்கள் குடும்பத்தை சார்பில் பண்ணிவிட்டு வாங்க. ஒவ்வொருவரும் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் ஒருத்தரும் உபய மாதிரி எடுத்துக்கண்டு முருகனுக்கு ராஜ அலங்காரம் பண்ணி அப்படி செய்கிற போது என்ன ஆகுங்கள, உங்களுக்குள்ள பணப்பிரச்சனை போகிறதோட உங்களுக்குள்ள அதாவது நிலப்பிரச்சனைகளும் தீர்வாகும். நிலப்பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு பண்ணுற முருகன் தான். அப்போ நிலத்தினுடைய பிரச்சனைகள் தீரும். அப்புறம் தீக்கண்டங்கள் வரப்போகிறதா அதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முருகன் தான். அதனால் தீக்கண்டங்களும் தடுத்து நிறுத்தப்படும். நிச்சயமாக முருகன் நிப்பாட்டிடுவான். அதனால் கங்காபுத்திரன் நிச்சயமாக நமக்கு எல்லா நலன்களையும் கொடுப்பான். நமக்கு முருகப்பெருமான் தான் இந்த வருஷம் பூரா தியானித்து அவர் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய ராஜா செவ்வாய்ங்கிறது. அது செவ்வாயை அடக்கக்கூடிய ஒரு முருகன் தான். ஒவ்வொருவரும் இந்த உலகமே சுபிட்சமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். முருகனுடைய கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம் இதெல்லாம் இருந்து முருகனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டமையானால் நாட்டில் சுபிட்சம் தானாக வரும். இந்த குரோதி வருஷத்தினுடைய அதிபயங்கர தீய பலன்கள் எல்லாம் அப்படியே நசிக்கும் போயிடும். நல்லதே நடக்கும். முருகனை நினச்சி செய்கிற போது நிச்சயமாக நமக்கு நன்மையே நடக்கும். பஞ்சாங்கத்தில் என்ன பலன் போட்டாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முருகன் பக்கத்தில் இருக்கிற போது எல்லா நலன்களும் நமக்கு கொடுப்பான். அதனால் கிரகங்களையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முருகன் தான். அதனால் எல்லாரும் முருகப்பெருமானை நினைத்து கொள்வோம். உலக மக்கள் அனைவரும் கோபத்தை விட்டு விட வேண்டும், குணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். முருகனை பிரார்த்திப்போம். இந்த போர்க்கோலம் கொண்டு எங்குமே இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். செவ்வாய் கிரகத்துக்கு உகந்த வைத்தீஸ்வரன் கோயில் சென்று முருகப்பெருமானை வழிபடலாம். வைத்தீஸ்வரன் கோயிலில் சென்று சங்காரகனை வழிபடலாம். அப்படிலாம் செய்கிற போது இந்த வருஷம் நிச்சயமாக சுபிட்சமான ஆண்டாக மாறும். எல்லா நலங்களும் பெற்று சந்தோஷமாக சௌபாக்கியமாக எல்லோரும் இருக்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. ஓம் சரவண பவாய நமः. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானை திறனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க, வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க. ஓம் சரவண பவாய நமः. குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க, யானை திறன